பங்குத்தந்தை அவர்களே, அருட் சகோதரிகளே, அருட் சகோதரி பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ். வடிவேலு பேங்க்ல கூட நீங்க இப்பொழுது முகத்தை காட்டுவாங்க பாருங்க, அதே மாதிரி சில பேர் ரியாக்ஷன்லாம் பலமா இருந்தது. இன்னும் சில பேர் ரியாக்ஷன் கோவை சார்ந்த மாதிரியே இருந்தது. சில பேருக்கு போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு அந்த கண்ணுமை இங்க வரைக்கும் வந்துடுச்சு. என்ன பண்றது? இருந்தாலும் பரவாயில்லை, இருந்தாலும் பரவாயில்லை என்று உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி. என்ன தெரியுமா? பிரசங்கம் சுருக்கமா முடிச்சுட்டு நேரா காணிக்கை படம் போகிறோம். ஹாப்பியா? உண்மையாவா ஹாப்பி? இல்ல இல்ல, என்னன்னா எல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதே எப்படி நீங்க மட்டும் பாடுறது? இதை இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது? எசாயா. யார் உங்க பக்கத்து வீட்டுக்காரா? பக்கத்து வீட்டுக்கார மாதிரி எசாயான்றீங்க. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அழகாக காரிருளில் நடந்து வந்த மக்கள் என்ன பார்த்தாங்களாம்? என்ன பார்த்தாங்களாம்? இல்லைன்னா நீங்க சிலர் சொல்றது பேயை கண்டார்கள், பேயை கண்டார்கள், பேரொளியை கண்டார்கள். காரிருளில் வளர்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். பைபிள்ல முதல் புத்தகம் என்னது? தொடக்க நூல். லாஸ்ட் புத்தகம் திருவெளிப்பாடு. சூப்பர். உங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச பிறகு 2 பீஸ் கேக் சரியா சந்தோஷமா வாங்கிட்டு கிடைக்கலன்னா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஓகே, நாம வாங்கி தர முடியாது, கம்பெனி ரொம்ப லாஸ்ட்ல போகுது. சரி, இந்த பேரொளியை கண்டார்கள். ஏன் அவர்கள் அந்த பேரொளியை காண வேண்டும்? என்ன பண்ண? உண்மை இல்லை. அந்த கனியை தின்னாதே என்று நமக்கு கடவுள் கூறினார். ஏன் சாப்பிட்ட? அப்படி பாரு, ஏன் சாப்பிட்ட? நல்லா இருந்துச்சு, அதனால நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு. சாப்பிட்ட உடனே யார் தோன்றது? கடவுள் தோன்றி, அன்பு மகனே மகளே, இந்த அழகான ஒரு தோட்டத்துல freedom with responsibility, இந்த அழகான ஒரு தோட்டத்துல be happy, make always happy. ஆனால் அது ஒரு செயல் மட்டும் செய்யாதே என்று சொன்னேன், ஆனால் அதை மட்டும் நீ செய்தாய். ஆகவே இன்று முதல் நீ உனக்கு பாவங்கள் தொடங்கப்பட்டுகிறது. ஆகவே இந்த பாவ வாழ்க்கைக்கு யார் காரணம்? நாம தான் காரணம்.
ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்காக இந்த பிரபஞ்சம் புதியதொரு படைப்புகளை தொடங்குகின்றது. இந்த பிரபஞ்சத்திலே கதிரவன் உண்டாகி அனைத்தையும் படைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நமக்கான ஒரு தீமை தொடங்குகிறது. வாழையடி வாழையாக நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மக்கள் இறைவாக்கினர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக ஆண்டவரை தேடி செல்கிறார்கள். சிலர் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் எதுக்கு அந்த அரசரை, அவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள. அப்பத்திலிருந்து யார் அந்த காரிலிருந்து அந்த சுடரொளியை பார்க்க முடியும் அப்படின்னா, யார் மனது வெண்மையாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அரசர்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக, பல நிகழ்வு வழியாக இறைவன் தன்னையே முழுமையாக வெளிப்படுத்தினார். ஆனால் மக்கள் அன்று முதல் போல இன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு கூட அறிவியல் என்னதான் அதிகமா வளர்ந்து கொண்டு போனாலுமே ஆன்மீகம் மிகவும் முக்கியமான இடத்தில் வருகிறது. ஒரு 5 நிகழ்வுகளை நாம பார்க்கலாம். முக்கியம் முதல் நிகழ்வு ஐஸ் சுனாமி. டீ சுனாமி இல்ல, ஐஸ் சுனாமி என்று 1998 மழை பொழிவு வருது. என்னன்னா ரஷ்ய நாட்டுல திடீர்னு ஒரு நாள் இந்த மழை பொழிவால யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு காரணம். அப்படி பனிக்கட்டியா உருண்டு வருது. ஆனா மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்கவில்லை. எல்லாமே பயந்து ஓடுறாங்க. உடனே அறிவியல் விஞ்ஞானிகள் இது எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது, இதன் செயல் என்ன என்று ஆராய தொடங்கினார்கள். ஆனால் அதற்கு பதில் கிடைக்கவில்லை. இரண்டாவது நிகழ்வாக இறைவன் தன்னை இன்னொரு நிகழ்வாக எத்தியோப்பியா நாட்டில் அழகாக வெளிப்படுத்துகிறார். ஜான் கிரீவ்ஸ் சொல்லி ஒரு நிலநடுக்க வழியாக வெளிப்படுத்துகிறார். அதாவது 15 கிலோமீட்டருக்கு 18 அடிக்கு 2 இதுவா பெரியது. உடனே மக்கள் எல்லாமே அரசியல் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் இது எப்படி நடந்துச்சு என்று மறுபடியும் ஒரு ஆராய்ச்சி தொடங்குறாங்க. அதுக்கும் பதில் கிடையாது. மூன்றாவது நிகழ்வாக பேர்ட் ட்ராப்பிங் சொல்லி அமெரிக்கால அங்கு திடீர்னு ஏற்பட்ட பறவைகள் 2 நாள் ஒரே இடத்துல நிற்கிறது. அந்த எல்லா பறவைகளுமே மக்களை கொத்துது. அங்க இருக்கிற வண்டிகள் எல்லாமே நாசப்படுத்துது. ரொம்ப பறவைகள் இறந்தது. அந்த நிகழ்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் ஏதோ ஒன்றை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார் என்று அமெரிக்காவில் இன்னும் ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச்சுக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. ஐந்தாவதாக ஐஸ்பர்க். இது எங்க நடக்குது? 2018 மெக்சிகோ நாட்டு நடக்குது. இந்த ஐஸ்பர்க் பனிக்கட்டி மழையா பெய்யுது. மக்கள் என்ஜாய் பண்றாங்க. ஆனா தொடர்ந்து அது பெய்ய அது மக்களுக்கு தீங்கு அதிகமாக விளைவிக்குது. உடனே மக்கள் பயப்படுறாங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து மக்கள் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்காக செல்கிறார்கள். ஏன் நமக்கு இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது? எங்கே அந்த கடவுள், இந்த உலகத்தை படைத்த அந்த கடவுள் எங்கே என்று ஆலயத்தை தேடி ஆண்டவரை தேடி செல்கிறார்கள். என்று நாம் பிற மகிழ்ச்சியோடு உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த விழா ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு இறை அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும். உன் முகத்திலே நான் அந்த இறைவனை காண வேண்டும். அந்த உன் முகத்திலே நான் கிறிஸ்துவை காண வேண்டும். நீங்களும் எனது முகத்துல கிறிஸ்துவை காண வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக இருக்கும். இல்லை என்றால் ஒவ்வொரு வருடங்களும் நாம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வு அப்படியே போயிடும். காலங்காலமா வர்றது போலவே மாறும். ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழாவாக மாற வேண்டும் என்றால் நீயும் நான் மனமாற்றம் பெற்று முழுமையான அன்பு செய்யும் இருந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் விழா நாம் கொண்டாட வேண்டும். எத்தனை குடும்பங்களில் நாம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு போலியான ஒரு அன்பு. கணவனுக்கு எதிராக மனைவி, மனைவிக்கு எதிராக கணவன், பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர்கள், பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது. அழகாக இறுதியில் சொல்றாங்க, நமக்கான ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சாந்தமானவர், அமைதியானவர், சண்டை போடுறவர் கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம கோபம் என்ன பண்ணுவோம், உடம்பு தூக்கி சோழிங்கன்னு வா நீயா நானாண்டு அதையும் தாண்டிதான் ஆன்மீகம்.
இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருமே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம், செத்தோம் என்று இல்லாமல் நான் முன்னிலை சொன்னது போல இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேடல். இந்த தேடலில் அர்த்தத்தை நாம் காண வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக கிறிஸ்தவன் என்று பெயரில் மட்டுமே வாழ முடியுமே தவிர, ஆனால் வார்த்தைகளில் மட்டுமே வாழ முடியுமே தவிர செயல்களிலே நாம் உருமாற்றம் பெற முடியாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. உங்க பக்கத்துல கை கொடுத்து கடவுள் உன்னோடு வாழ்கிறார், ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லலாம். வட்டி கொடுத்த மாதிரி கண்ணாடி முகத்தோட சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. ஆமா, கம்பி சுத்துற கதையெல்லாம் தாண்டி இது உங்களுக்கு வச்சு செய்யணும். இன்னைக்கு 2ஆம் வாசகம் எதில் வைக்கப்பட்டது? பழைய படம், புதிய படம். சில பேர் ஏதோ சொல்லிக்கலான்ட்டு ஆக்ஷன் மட்டும் தான் மனோரம மாதிரி அப்புறம் பழைய பண்ணி புதிய பண்ணி அடுத்த நான் ஒன்று நான் பார்த்தேன். மகடம், கன்னிராசி, அப்புறம் ஒன்றா வந்தது. எனக்கு எடுத்து ஒன்று பார்த்தேன். ஓகே, என்னோட பிறந்தநாள் என்ன இருக்கு பார்க்கும் பொழுது சூப்பராக போடுங்க. இன்று முதல் உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அப்ப இத்தனை நாளா எந்த காலம் தெரியலையே. அடுத்தடுத்து வருது, நீ இழந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வாய். சந்தோஷம். இதுவரை பணத்தை நம்ம இழக்கவே இல்லை. சரி, அப்படியாச்சும் வரட்டுமே. கடைசியா போட்டுருந்தது, மனைவி பிள்ளைகள் எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் ஹாப்பி கிறிஸ்துமஸ். இதுதான் நமக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ். கடைசி ஒரு வரி கொடுத்தாங்க, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாகுது. படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட எழுத்தந்தை என்னப்பா ரொம்ப விழுந்து செய்கிறார், ராசியை பார்த்தா நம்ம பார்க்க சும்மா படிச்சுக்கிறேன் ஃபாதர், கடைசி வருஷம் சூப்பரா இருக்கு. என்னது அதாவது உன் மனைவி பிள்ளைகள் இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க சொன்னான்னு. ஓ, அப்படி வச்சிருக்கிறியா நீ ஃபாதர்? என்ன ஃபாதர் தேவையில்லாத ஒன்பது. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரி, கடவுளின் அருள் யாருக்கு கிடைக்கும்? ஒரு முறை காக்காவும் அண்டங்காக்காவும் ஒருத்தருக்கு பேர் அவர் பேர் அருள்சாமி. ஓகே, அவர் பேரு அருள்சாமி. ஆனா அவர்கிட்ட அருளே இருக்காது, சாமி இருக்காது, பேய்தான் இருக்கும். இந்த காக்காவும் அண்டங்காக்காவும் செம பசியா இருக்கும் பொழுது ரோட்ல அப்படியே வாக்கிங் போறாங்க. அப்போ காக்கா சொல்லிச்சு அண்டங்காக்கா கிட்ட, இந்த ஹோட்டல் சாப்பிட போலாமா அப்படின்னு. அப்போ இல்ல, காசு இல்லை, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல, அதனால வேணாம் அப்படின்னு. கிட்ட போகும் பொழுது அங்க போட்டு போடுனாங்க, இன்று உணவு இலவசம், இந்த ஹோட்டலில் உணவு இலவசம். ஒரே அண்டங்காக்கா ஒரே சந்தோஷம், அப்பா இன்னைக்கு வெட்டு வாங்க வேண்டியதான் சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்து காக்காவும் அண்டங்காக்காவும் அந்த ஹோட்டல் மேனேஜர் கேட்குறாங்க, சார் கோச்சிக்காதீங்க, ஒரு போர்டு போட்டுனீங்க சாப்பாடு இலவசம், உண்மையா? ஆமாம்மா, சாப்பாடு இலவசம், நீங்க சாப்பிட்டுக்கலாம், நீங்க சாப்பிட்டதுக்கு உங்க பிள்ளைங்க தான் பே பண்ணுவாங்க. உடனே காக்கா காக்கா நம்ம தான் கல்யாணம் ஆகலையே, நம்ம தான் பிள்ளைங்களுக்கு கிடையாது, ஜாலி சாப்பிட்டு போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் கல்யாணம் ஆகணும். அப்புறம் காக்கா காக்கும் சோளா பூரி, பானிபூரி, பேல்பூரி எல்லா பூரியும் நல்லா காட்டுச்சு. சாப்பிட்ட பிறகு சரி மேனேஜர் வந்தார், பில்லோட 300 ரூபான்னு கொடுத்தாரு. அப்போ காக்காவும் அண்ணன் காக்கா வைக்கிறான், சார் என்ன சார் இது, நீங்க ஃப்ரீ தானே சொன்னீங்க? ஆமா, நீங்க சாப்பிட்டது ஃப்ரீ, உங்க அப்பா அம்மா சாப்பிட்டு போனாங்க, அதுக்கு காசு. உங்க அப்பா அம்மா சாப்பிட்டு போனதுக்கு காசு. அப்படின்னா இவங்க அப்பத்துல இருந்து அந்த குடும்பம் என்ன ஆகுது, எங்கெல்லாம் ஓசி கிடைக்குதோ அங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்றைய 2ஆம் வாசகம் கடவுளின் அருள். கிறிஸ்தவர்கள், அதாவது பேரளவில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ்க்கு உள்ளவர்கள் 3 முறை கண்டிப்பா கோயில் வராங்க. ஃபர்ஸ்ட் முறை எப்ப சொல்லுங்க, ஞானஸ்தானம் வரும்பொழுது ஜெகஜோதியா அம்மா அப்பா ஞான பேர் சொல்லலாம், ஜெகஜோதியா வருவாங்க. 2வது முறை கல்யாணத்துக்கு, இப்ப எங்க நடக்குது, சரி ஓகே, கல்யாணத்துக்கு சூப்பரா வருவாங்க. 3வது முறை சங்கு ஊதும் போது, சங்கு ஊதும் போது நமக்கு கண்டிப்பா கோயில் போடுவோம். சங்கு ஊதும் போது கண்டிப்பா கோயில் போடுவோம். அந்த கதையை போல நாம் எங்க சரி கோயிலுக்கு போனோம், 25ஆம் தேதி கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். ஏன்னா இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்காது, கேக் கிடைக்காது, வீட்டுல தூக்கமும் வராது, சுகர் பிபி எல்லாம் குறையிட்டு நமக்கு கோயிலுக்கு கிளம்பி வந்துடும். கடவுளுடைய அருள் எல்லாருக்குமே உண்டு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு.
நம்பிக்கை இல்லாதவருக்கு கடவுளுடைய அருள் நிச்சயம் கிடையாது. அழகா சொல்றான் சீராக்கிய ஞானம் 51ஆம் அதிகாரம் 21ஆம் சொல்றாங்க, நீ கடவுளை புகழ். கடவுள் உனக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். எனவே அதை கொண்டு நீங்கள் நானும் கடவுளை புகழ வேண்டும். இந்த ஆசீர்வாதம் என்ற பாடம் தெரியுமா? சேர்ந்து பாடுவோமா? ஆசீர்வாதியும் என்னை ஆசீர்வாதம். கடவுளை நாம் புகழும் பொழுது நமக்கான இந்த அழகான ஒரு வாழ்க்கை போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் கிடையாது. போன வருஷம் 5 வயசு இருந்த இந்த வருஷம் 6 வயசு கூடிட்டே வருது, குறையில. ஆகவே ஒவ்வொரு நாளும் இறைவனின் இரக்கத்தோடும் பேரிரக்கத்தோடும் தான் நாம் வாழ்கின்றோம். அதுதான் 2ஆம் வாசகத்தோட மைய கருத்து. காதில் இந்த மக்கள் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தேடி செல்கிறார்கள். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தோட தொடக்கமும் மைய கருத்தும் 2ஆம் வாசகம். ஆகவே இறைவனுடைய இரக்கம் உனக்கு வேண்டும் என்றால், கடவுளுடைய அருள் உனக்கு வேண்டும் என்றால் நல்லது செய்ய வேண்டும். திங்க் குட், பி குட், பிகம் குட். நல்லதை நினை, நல்லதை செய், நல்லது பற்றியே சிந்தி, உனக்கு நல்லது கிடைக்கும். அந்த அண்ணன் அக்கா போல எது ஓசில கிடைக்குதோ தேடி செல்லக்கூடாது. மாறாக இதனுடைய ஆசீர் நாம் அவரை தேடி சென்றால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. திருப்பாடல் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 26. உங்க வீட்டுல கட்டுகள் உடையணுமா, பிரச்சனை தீர்க்கணுமா, ஜெபிக்கணும். இதனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நமது குடும்பங்களிலே ஒற்றுமை, அன்பு, அமைதி, சமாதானம். அடிக்கடி கோயில் வந்தாலும் ஒவ்வொரு முறை கோயிலுக்குள்ள ஏறி இறங்கினாலும் கிடைக்காது. மாறாக நாம் வாய்விட்டு ஜெபிக்கும் பொழுது, இறைவனை புகழும் பொழுது, இறைவனை மையப்படுத்தி வாழும் பொழுது நமது குடும்பம் ஒரு அர்த்தமுள்ள குடும்பமாக மாறும். நமது வாழ்க்கையும் அர்த்தமுள்ள கிறிஸ்துவ ஒரு குடும்பமாக மாறும் என்பதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்தின் மைய கருத்து. ஆகவே தூய்மை அடைய வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தூய்மை அடைய வேண்டும் என்றால், நமது உள்ள தூய்மை அடைய வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் கருத்து, விடுதியில் அவர்களுக்கு என்ன கிடைக்கல? விடுதியில் அவர்களுக்கு எத்தனை பேர் உள்ளத்துல இல்லத்துல ஆண்டவர் இயேசுக்கு இடம் இருக்குது? எத்தனை பேரு உள்ளத்துல இல்லத்துல என் ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு தயாராக இருக்கிறார்? கைதுக்கு பார்க்கலாம். கொஞ்சமா தூக்குறீங்க அப்படின்னா இன்னும் நாம் முழுமையாக நாம் தயார் செய்து கொள்ளவில்லை. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு அந்த விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடையாது. நல்ல மாட்டு தொழுவத்துல அந்த மாட்டு தொழுவு போகும்பொழுது அந்த ஒரு ஸ்மெல்ல பிரான்சிஸ் அவர் முதல்ல அழகா சொன்னது, ஃபீல் த ஸ்மெல் ஆஃப் தி ஷீப். எத்தனை பேர் ஆட்டோட மாட்டோட தூங்கி இருக்கிறல? நானு தூங்கி இருக்கிறேன். எங்க வீட்டுல ஆடு மாடு இருக்கும்போது அங்க தூங்கி இருக்கிறேன். நல்ல தூக்கம் வரும், ஒரு நோய் வராது. உண்மையாவே கேன்சர், பிபி, சுகர் எதுவும் வராது. அதனால வீட்டு என்ன பண்ணுங்க, ஆடு மாடு வளர்ங்க. ஓகே, சுகாதாரமா இருங்கன்னு சொல்ல வரல. மாறாக ஏன் இந்த நிலைமை ஆண்டவர் இயேசுக்கு ஏன் கொடுக்கல? இது ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகிறது, அதனால அவருக்கு இடம் கிடையாது என்பதை எல்லாருமே தள்ளி இருக்கிறாங்க. காசு தருவாங்க, தரமாட்டாங்க, அது இல்லை. மாறாக அந்த இயேசு பிறப்பதற்கு தாட்சியை உலகத்திற்கு நமக்கு எடுத்து வருகிறார். பிறந்த பாலன் இயேசு உனது உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்றால் தூய்மை அடைய வேண்டும். நமது உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆக இருக்கும். இல்லை என்றால் ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் ஆக மாறும். செக்கரையா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாக சொல்றாங்க, இயேசு நமது உள்ளத்தில் பிறக்கும் பொழுது நமது குடும்பத்தில் பேரொளி பிறக்கும். எசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதே போல எசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இறைவன் பிறக்க தயாராக இருக்கிறார், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நமது இதயங்கள் தூய்மையாகவும் தயாராகவில்லை. ஆகவே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மைய கருத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு உயிரானார், உறவானார், உணவானார்.
இது வெறும் நிகழ்வு அல்ல, மாறாக இது ஒரு இறை அனுபவம். இந்த இறை அனுபவம் நம் ஆலயத்தோட விட்டு செல்லக்கூடாது, மாறாக இங்கிருந்து குடும்பத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த குடும்பத்திலே நாம் அனைவருக்கும் அந்த இறைவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும். அதற்காக இன்றைய கல்வாரி வழியை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.